கருவாடு நல்லா சாத்திங்க. கருவாடு சாப்பிட்டா எலும்பு நல்லா வலுவாக இருக்கும், பல்லு நல்லா வலுவாக இருக்கும், கண் பார்வைக்கு நம்ம நல்லது, நோவு நொடி வராது, நோவு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நல்ல ரத்தம் வரும். பிள்ளை பார்த்தா தாய்மாருவா கருவாடு சேர்த்துக்கிட்டா நல்லா பால் சுரக்கும், குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி கருவாட்டில் ஏகப்பட்ட நன்மை இருக்குது. கருவாடு அடிக்கடி சேர்த்துக்கிங்க. மீன் கம்மியாக விற்கல ஆற்று மீன் வாங்கிட்டு வந்து கருவாடு போட்டுக்குவோம். நல்லா கண்டமாக வெட்டி கோர்த்து போட்டு காய வச்சுக்குவோம். வாங்க இன்றைக்கி ஆற்று மீன் கருவாடு குழம்பு வைக்கலாம். ஆற்று மீன் கருவாடு போட்டால் பிச்சை இருக்கும். உசுராட மீனையும் வாங்கிட்டு வந்து நாங்கள் கருவாடு போட்டு வச்சுக்குவோம். காய வச்சு இப்படி அவ்வளோமான போதில் போட்டு வச்சுக்கோணும். இது வாரத்துக்கு ஒருக்கா காய வைக்கணும். அப்படியே விடக்கூடாது, எறும்பேறாவது பார்த்துக்கணும். நீங்களும் உண்டுல கருவாடு வாங்கினா எறும்பேறாவது பாதுகாப்பாற்றி வச்சுக்கோங்க. பூனைக்கு கருவாடுக்கு பூனைக்கு நம்ம கருவாடு பிடிச்சி பூனைக்கு நல்லா உஷாராக வச்சுருங்க. பாப்பா போது எடுத்துட்டா சுடு தண்ணி வைக்கலாம். அடுப்பத்தை தேய்ச்சி சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு 6-7 கண்டம் எடுத்துக்கலாம், 8 கண்டமாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ 6 வீசி போட்டுக்கிறேன். 8 கருவாட்டம் நல்லா ஒரு தொலைக்கலாம். மண்ணெல்லாம் இருக்காது, மண்ணில் காயப்பாட மாட்டோம், எதுக்கும் ஒரு தொலைக்கலாம். சூடு பண்ணால் கருவாடு நல்லா இருக்கும். போதும் போது எடுத்துக்கலாம். போட்டேண்ணே. சரியா கருவாடு கருவாடு வறுத்தாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கொண்டாங்க தண்ணி கிடக்கண்ணே. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். தண்ணித்து சரியா. கருவாடு முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கிட்டு பார்க்கலாம். தண்ணி கொதிக்குதான்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறது வரலாண்டா. தண்ணி கொதிச்சு போச்சு, இறக்கலாம். ஒரு பூன் மஞ்சள், வறுத்து வச்ச கருவாட்டை உள்ளே கொட்டிக்கலாம். நல்லா ஊற்று. கருவாடு நல்லா ஊற்று. சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். சட்டி நல்லா காயிட்டு. சட்டி நல்லா சூடாகிடுச்சு. 2 துண்டு பட்டை, 3 ரவுங்க, கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம், 2 ஸ்பூன் கொத்தமல்லி,
2 கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாய், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா மணக்குது. 1 ஸ்பூன் மிளகு, நல்லா மிளகு வெடிக்கணும். நல்ல மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், சீரகம் சோம்பு நல்லா பொரியுது. மேலே எடுத்து கட்டிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆட்டு புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சங்காய் சோட்டு புளி சுத்தமாகவே எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊட்டு பாப்பா. இது பொடியா பண்ணிக்கிட்டா? சரியா கூட நல்லா நெவு நெவுன்னு இடிச்சிக்கிட்டா? சரியா. அதில் துடைக்காது எப்படி சட்டி பிடிக்கிறது? இன்னொரு கட்டு நிற்குது. ஒரு பெரிய துண்டா இஞ்சி, ஒரு 20 பல்லு பூண்டு, போது வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சா போதும். பொடி பண்ணிட்டு புளி ஊறிக்கிட்டுக்கிட்டு சட்டியை அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கடலை எண்ணெய் 4 ஸ்பூனு, எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா சடப்படன்னு பொரிய வேணும். நல்லா நெவு நெவு இருந்தால் வச்சுட்டே சாமி. கடுகு நல்லா பொரியுது. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், வெந்தயமே நல்லா பொரிஞ்சு போச்சு. 2 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் கீரி போட்டுங்க, அப்போ தான் அடிக்காது. 1 கப்பு பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வணங்க வேணும். கருப்புலாம் தலை 1 கட்டு நல்லா வணங்க வேணும். சரி சாமி. கண்ணே அந்த ஊற வச்ச புளி நல்லா கரைச்சாடு. சரியா. நல்ல வெங்காயம் சேர்ந்துக்கிடுது. இதுக்கு மேலே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு,
நல்லா இஞ்சி பூண்டை போட்டு பச்சை வாசம் போகும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இதுக்கு மேலே தக்காளி பழத்தை கொட்டிக்கலாம். 3 தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி பழம் 3. தக்காளி போட்டு நல்லா வணங்கணும். கருவாட்டுக்கும் போட்டிருக்கு, நான் கணக்காக போடுறேன். அப்புறம் பட்டரினா பார்த்து போட்டுக்கலாம். போதுமான உப்பு. நல்லா தக்காளி பழம் தனியாட்டம் ஆயிடணும். நல்லா வணங்கணும். தக்காளி பழம் நல்லா வணங்கணும். தக்காளி பழம் நல்லா தோல் கலந்துக்கிடுச்சு, நல்லா வணங்கிடுச்சு. இந்த மாதிரி புளி தண்ணி ஊற்றிக்கலாம். போதுமான தண்ணி ஊற்றிக்கங்க. தட்டங்களாம் தெரியாது மூடலாம். மூடாயா? சரியா. தண்ணி நல்லா கொதிக்கிட்டு கருவாட்டை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி தனியாக ஒரு போசல் தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். தோலிக்கணும். சரியா. ஊற வச்சு தொளிச்சோம்னா இந்த மாதிரி தோல் கழட்டு வந்துடும். தோலை கழட்டி தோல் நல்லா தொளிச்சு 2-3 நேரம் சுத்தம் பண்ணிக்கணும். கண்ணு வேறு தண்ணி வேண்டா இதான் கொண்டாந்துட்டு இங்கேயே. போது இது மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே அலாச வேண்டியதில்லை. இதுக்கு மேலே அலாசுன்னா செத்தெல்லாம் போயிடும். இந்த அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். முடியாது எனக்கு கொதிச்சு போய் இருப்பாங்களா? நல்லா கொதிச்சு போச்சு. இதுக்கு மேலே இடித்து வச்ச பொடி போட்டுக்கலாம். நல்ல மசாலா பொடி போட்டு நல்லா வேவிட்டு மசாலா பொடி போட்டு 5 நிமிஷம் ஆகுது. அருமையாக வெந்துக்கிடுச்சு. நல்லா கொதிக்குது. இதுக்கு மேலே கருவாட்டை போட்டுக்கலாம். சுத்தம் பண்ணி வச்ச கருவாட்டை போட்டுக்கலாம். என்ன கருவாடு கண்டமாக இருந்தது. அதில் கருவாடு உடஞ்சி போச்சுன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் சுத்தம் பண்ணால் உடையத்தான் செய்யும். இதுக்கு மேலே கருவாடு நல்லா வேவிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். கருவாடு நல்லா வெந்து போச்சு. சூப்பராக வெந்து போச்சு. இதுக்கு மேலே அரைக்கல கண்ணு. அந்த தலையை கொண்டு கண்ணு. கொத்தமல்லி தலை கண்ட. இதுக்கு மேலே கொத்தமல்லி தலை தூவி இறச்சிக்கலாம். ஆற்று மீன் கருவாட்டு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.
கொண்டாக்கிட்டியம்மா செஞ்சு கையெடு. இந்த சாமி என்னங்க முள் இருக்கு, பார்த்து சாப்பிடுங்க. சரியாயா? அதே கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்குதா? நல்லா இருக்குது. உனக்கு சாமி சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்கு. கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்கு. சரி, நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். கண்ணா முள்ளு பார்த்து தின்னுங்க. ஆற்று மீன் கருவாடுனா ஆற்று மீன் கருவாடு தான். அது ருசியே வேறு, சூப்பராக இருக்குது. ஆற்று மீன் கருவாடு அவ்வளோ அருமையாக இருக்குது. மீனை விட இந்த கருவாட்டில் தான் சத்து அதிகம். கருவாடு நல்லா வந்து போச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது, குழம்பும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டு சொல்லுங்க. சின்னதாக ஒரு நோய் வந்தால் கூட பிள்ளைகள் படுத்து போட்டுருது, இப்படி கவிச்சு சேர்த்திட்டு வந்தீங்கன்னா உடம்பு நம்ம நல்லது. கருவாடு சேர்த்திட்டு வந்தீங்கன்னா நுரையவே நல்லா சுத்தமாக இருக்கும். இழப்பு பிரச்சனை இருக்கிறையோ ஆத்மா பிரச்சனை இருக்கிறையோ அடிக்கடி கருவாடு சேர்த்திங்க. ஒரு சேவல் 2 நேரம் ஆவி பிடிக்கிறாங்க, உடம்புல பிரச்சனை இருக்குது, மூச்சு விட முடியல. இந்த மாதிரி கவிச்சு கருவாடு அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனையெல்லாம் வராது. எதுக்கொடி அடிக்கடி ஆஸ்பத்திரியில் கொட்டுறீங்க, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லா எந்த பிரச்சனையும் வராது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கண்ணே குழம்பு நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க சாமி. ஆறு குழம்பு கருவாட்டு குழம்ப ரசம் சாப்பிட்ற மாதிரி நல்லா சுகமாக ஊற்றுங்கணும்.